सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 29/8/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: இப்பொழுது விதியின் நிலையை கடந்து சித்தி சுரூபம் ஆக வேண்டும். ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்று. இன்று எந்த சபை கூடியிருக்கிறது? இந்த நேரம் தன்னை எந்த சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வகையில் எப்படி பாப்தாதா பகுரூபியாக, அதாவது பல்வேறு ரூபத்தில் இருக்கிறார், அதேபோல் நீங்கள் அனைவரும் பகுரூபியாக ஆவீர்கள். ஆனால் இந்த நேரம் எந்த சொரூபத்தை தாரணை செய்து இந்த சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள்? இன்றைய சபை யாருடையது என்று தெரிந்துள்ளீர்களா? தற்சமயம் உலகத்து மனிதர்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை எந்த சொரூபத்தில் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களும் உங்களை ஆவாகனம் செய்து கொண்டுள்ளார்களா? அல்லது ஒரு ஆத்மாவையா? யாரை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? தற்சமயம் உங்களுடைய எந்த சொரூபத்தை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது உலகில் எந்த நேரம் நடந்து கொண்டிருக்கிறது? ஆவாகனம் யாருடையது நடந்து கொண்டிருக்கிறது? தற்சமயம் 2 ரூபங்களில் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களைத்தான் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த நேரம் மிக அதிகமாக வரதானி மற்றும் விஸ்வ கல்யாண்காரி வள்ளல் ரூபத்தில் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் ஆவாகனம் நாலாபுறங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பக்தி மார்க்கம் மூலமாக மற்றும் பக்தியின் ஆதாரத்தினால் சக்திக்கேற்றபடி உயர்ந்த காரியங்கள் மூலமாக என்னென்ன அற்ப காலத்து சாதனம் மற்றும் பொருட்கள் இன்றைய உலகில் கிடைக்கிறதோ அந்த அனைத்து அற்ப காலத்து பிராப்தியின் சிம்மாசனம் ஆடத் தொடங்கிவிட்டது. எப்பொழுது யாருடையவாவது ஆதார ரூப சிம்மாசனம் ஆடத் தொடங்குகிறது என்றால் அந்த நேரம் என்ன நினைவு வருகிறது? அந்த நேரம் நிரந்தரமாக பிராப்தி செய்விக்கக்கூடிய மற்றும் சுகம் நிம்மதி கொடுக்கக்கூடிய தந்தை மற்றும் கூடவே சிவசக்திகள், மேலும் வரதானி மகாதானி தேவிகள்தான் நினைவில் வருகிறார்கள். ஏனென்றால் தேவிகள் மற்றும் மாதர்களின் இதயம் அன்பானதாகவும் இரக்க மனமுடையதாகவும் இருக்கும் காரணத்தினால் தற்சமயம் தாயின் ரூபத்தில் பூஜை மற்றும் ஆவாகனம் அதிகமாக செய்கிறார்கள். சித்தி சொரூபம், அதாவது அனைத்து காரியங்களை சித்தியடைய செய்யக்கூடிய ஆத்மாக்களின் ஆவாகனம் செய்வது தற்சமயம் அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் அனைத்து பிரச்சனைகளினால் நொந்து போயிருக்கும் பலமற்ற ஆத்மாக்கள், இலக்கை தேடக்கூடிய ஆத்மாக்கள், மேலும் சுகம் சாந்தியின் பிராப்திக்காக துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் முயற்சி செய்வதின் விதியை விரும்புவதில்லை. மாறாக விதிக்கு பதிலாக சகஜ சித்தியை விரும்புகிறார்கள். சித்திக்கு பிறகு விதியின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள் உங்களுடைய எந்த சொரூபம் தேவையாக இருக்கிறது? தற்சமயம் அன்பு சொரூபம் தேவையாக இருக்கிறது. விதி நிறைந்த நிலை அல்ல, ஆனால் அன்பு நிறைந்த நிலை. முதலில் அன்பை கொடுங்கள், பின்பு விதியை சொல்லுங்கள். அவர்கள் அன்பிற்கு பிறகு விதியையும் அன்பின் சாதனமாக அனுபவம் செய்வார்கள். ஏனென்றால் வெளிரூபத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் உலகில் மற்றும் விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தின் சாதனம் அதிகமாக இருக்கவே செய்கிறது. ஆனால் எவ்வளவு விதவிதமான அற்ப காலத்தின் பிராப்தியின் சாதனங்கள் உருவாகின்றனவோ அந்த அளவே உண்மையான அன்பு, சுயநலமில்லாத அன்பு முடிந்து கொண்டே இருக்கிறது.
ஆத்மாக்களின் மேல் உள்ள அன்பு முடிந்து சாதனங்கள் மேல் அன்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே அநேக விதமான பிராப்தி இருந்தபோதிலும் அன்பின் பிராப்தியின்மையின் காரணமாக திருப்தியாக இல்லை. மேலும் ஒவ்வொரு நாளும் அந்த அதிருப்தி அதிகரிக்கும். இந்த சாதனம் நாம் அடையும் லட்சியத்திலிருந்து நம்மை தூரமாக கொண்டு செல்லக்கூடியது, அலைக்கழிக்கக்கூடியது என்று உணருவார்கள். இது ஆத்மாவை துடிக்க வைக்கக்கூடியது. அதாவது எப்படி சென்ற கல்பத்தின் வர்ணனையாக குருடனின் குழந்தை குருடன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, காணல் நீருக்கு சமமாக அனைத்து பிராப்திகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்து விடுவார்கள். அந்த மாதிரி அனுபவத்தை நேரத்திற்கு ஏற்றபடி நாலாபுறங்களிலும் செய்வார்கள். அப்படி நேரத்தில் அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மற்றும் மனம் விரும்பிய உடனடி பலனை கொடுக்கக்கூடியதற்கு பொறுப்பாளராக யார் ஆவார்கள்? யார் தானே சித்தி சுரூபமாக மேலும் இரவு பகலாக தடைகளை அகற்றக்கூடிய விதியிலேயே இல்லாதவராக சுயம் பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் பிரத்யக்ஷ பலனான அதீந்திரிய சுகம் மேலும் அனைத்து சக்திகளின் வரதானம் பிராப்தியாகியிருக்கும் வரதானி மூர்த்தி ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான். பாபா இதை செய்து விடுங்கள், இதை கொடுத்து விடுங்கள் என்று அவரை கூக்குரலிடுபவராக இருக்க மாட்டார். ராயல் ரூபத்தில் கேட்பதின் அம்சமும் இருக்காது. பாபா இது உங்களுடையவைகள், நீங்களோ கண்டிப்பாக செய்வீர்கள். அப்படி அவராகவே செய்பவருக்கு நினைவூட்டி தனக்கு சமமான மனிதனாகவும் ஆக்க மாட்டார். ஏனென்றால் சொல்வதினால் செய்பவரை மனிதன் என்று எடுத்துக்கொள்ளப்படும், சொல்லாமலே செய்பவரை தேவதை என்று எடுத்துக்கொள்ளப்படும். தேவதைகளையே படைப்பவரை என்னவாக்கி விடுகிறீர்கள்? அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் அனைத்து அதிகாரங்கள் நிரம்பிய ஆத்மாக்கள் மற்றவர்களுக்கும் சுலபமாக சித்தியை பிராப்தி செய்விக்க முடியும். தன்னை சோதனை செய்யுங்கள், அதுவும் சாதாரண சோதனை இல்லை. சோதனை கூடவே நேரத்திற்கு தகுந்தாற்போல் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்க வேண்டும். தற்சமயத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு பாடத்தில் விதி சுரூபம் எவ்வளவு இருக்கிறது, மேலும் சித்தி சுரூபம் எவ்வளவு இருக்கிறது என்று இதை சோதனை செய்யுங்கள். அதாவது ஒவ்வொரு பாடத்தில் விதியில் எவ்வளவு நேரம் செல்கிறது மற்றும் சித்தி எவ்வளவு நேரம் அனுபவம் ஆகிறது. 4 பாடங்களிலும் எண்ணம், சொல், செயல் 3 ரூபத்தில் எந்த நிலை வரை வந்தடைந்திருக்கிறேன், இந்த சோதனை செய்ய வேண்டும். இப்பொழுது மகாரதிகளுக்கு விதிக்கான நேரம் இல்லை, மாறாக சித்தி சுரூபத்தின் அனுபவம் செய்வதற்கான நேரமாகும். இல்லையென்றால் தற்சமயத்து அநேக பிரச்சனைகள் இதுவரை விதியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அவர்களுடைய நிலையிலிருந்து பிரச்சனைகளின் பாதிப்பில் சுலபமாக கொண்டு வந்துவிடும். எனவே பாண்டவர்கள் கடைசி நேரத்தில் உயர்ந்த மலையில் உருகி மறைந்து விட்டார்கள் என்று வர்ணனை இருக்கிறது. அதாவது சுயம் தேக அபிமானம் மற்றும் துக்கமான உலகத்தின் பிரபாவத்திலிருந்து விலகிய உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கிறார்கள். உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கீழே இருப்பவர்களை பார்வையாளராகி காட்சியாக பாருங்கள். அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்தான் பிரச்சனை சொரூபமாக இல்லாமல் சமாதான சொரூபமாக ஆகிவிடுகின்றார். எனவே தற்சமயம் அப்படி நிலை தேவையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதா? என்னவாகும், எப்படியாகும், எனக்கு என்ன ஆகும் என்று கொஞ்சம் கூட குழப்பத்தில் வரவில்லையே. ஆடாத சொரூபமுடையவராக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆடாத நிலையில் கொஞ்சம் கூட ஆட்டம் வேண்டாம். அந்த மாதிரி நிலை உள்ளவர்கள்தான் வெற்றி ரத்தினம் ஆகின்றார்கள். பாப்தாதா இன்று குழந்தைகளின் கட்டளைப்படி நடப்பவரின் பங்கை செய்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிப்படி வரவில்லை. அப்படி நீங்களும் தந்தையை பின்பற்றி நடப்பவர் ஆகுங்கள். நாளை ஆத்மாக்களின் ஆவாகனம் இருக்கிறது. தந்தையினுடையது அல்ல, நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய உலக மகாராஜன் ஸ்வரூபத்தை மேலும் உலக எஜமான நிலையின் குழந்தை சுரூபத்தில் மிக நன்றாக நிலைத்திருங்கள். அதன் மூலமாக உங்களுடைய அவரவர்களின் பக்தர்கள் அற்ப காலத்தின் தரிசனத்தை கண்டு கூட மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மேலும் அனைவரும் முழு நாளில் எத்தனை பக்தர்களுக்கு தந்தை மூலமாக பக்தியின் பலனை கொடுத்தீர்கள் என்று பின்பு அனுபவம் கூறுங்கள். தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துவீர்கள் அல்லவா? ஒருவரின் நினைவு சின்னம் மட்டுமல்ல, ஒருவரின் கூடவோ நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அப்படி நாளை உங்கள் அனைவரின் ஜென்மாஷ்டமியை கொண்டாடுவோம்.
அனைவரும் கிருஷ்ணனுக்கு சமமாக தேவதை சுரூபத்திலோ இருப்பீர்கள் அல்லவா? உங்கள் அனைவரின் தேவதை சுரூபத்தின் நினைவு நாளாகும். உலகத்தினர் கொண்டாடுவார்கள். மேலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் கொண்டாடுவார்கள். நீங்கள் கொண்டாடுபவர்களுக்காக மகாதானி மற்றும் வரதானியாக ஆவீர்கள். நல்லது. அப்படி கடலையும் கூட அன்பு கடலில் மூழ்க செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்து சித்தி சுரூபமானவர்களுக்கு ஒவ்வொரு வினாடி அனைவருக்காகவும் விஸ்வ கல்யாண்காரியாக வரதானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுயம் தன் மூலமாக தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய சாக்ஷாத் தந்தை சுரூபமான சாட்சாத்காரம் செய்விப்பவர்களுக்கு எப்பொழுதும் நிராகாரி மற்றும் எப்பொழுதும் நல்லொழுக்கமுள்ள உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். எப்படி வெளிநாட்டில் லௌகீக வாழ்க்கை மிக வேகமானதாக இருக்கிறதோ அதேபோல் ஆத்மாவின் முயற்சி செய்வதின் வேகமும் அதிகமாக இருக்கிறதா? நீங்கள் சேவாதாரிதான் இல்லையா? சேவையை தவிர வேறொன்றும் இல்லை. எழுந்தாலும் சேவை, தூங்கினாலும் சேவை, கனவு கண்டாலும் சேவாதாரியின் ரூபத்தில் காண்கிறீர்கள். அந்த மாதிரி சேவாதாரிதானே? ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மூச்சும் தனக்காக இல்லை, சேவைக்காக இருக்கிறது. தன்னுடைய ஓய்வுக்காக இன்றி, தன்னுடைய முயற்சி வரை இன்றி, தன்னுடையதுடன் மற்றவர்களின் முயற்சி, இந்த மாதிரியானவரைத்தான் சேவாதாரி என்று கூறுவது. அப்படிப்பட்ட சேவைக்கு தகுதியானவர் என்ற லேபிள் சீட்டு நெற்றியில் ஒட்டப்பட்டு இருக்கிறதா? சேவைக்கு தகுதியானவரின் நெற்றியில் என்ன அடையாளம் இருக்கும்? ஆத்மா என்ற மணி, நெற்றியின் மணி, அது பிரகாசமாக இருப்பதாக தென்பட வேண்டும். இதுதான் சேவைக்கு தகுதியானவரின் லேபிள் ஆகும். நல்லது. வரதானம். எல்லைக்கப்பாற்பட்ட சம்பூர்ண அதிகாரத்தின் நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வந்தர் ஆகுங்கள். தற்சமயம் குழந்தைகள், நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த சம்பூர்ண அதிகாரி ஆகின்றீர்கள். அதன் மூலமாக சர்வ சக்திகள் நிறைந்தவரின் மேல் உங்களின் அதிகாரம் ஏற்பட்டுவிடுகிறது. பரமாத்மா அதிகாரி குழந்தைகள் அனைத்து உறவுகளின் மற்றும் அனைத்து செல்வத்தின் அதிகாரத்தை பிராப்தி செய்து விடுகிறார்கள். இந்த நேரம்தான் தந்தை மூலமாக அனைத்து உயர்ந்த செல்வங்கள் நிறைந்தவர் ஆகுங்கள் என்ற வரதானம் கிடைக்கிறது. உங்களிடம் அனைத்து குணங்களின், அனைத்து சக்திகளின் மற்றும் உயர்ந்த ஞானத்தின் அழியாத செல்வம் இருக்கிறது. எனவே உங்களை போன்ற செல்வந்தர் வேறு யாரும் இல்லை. ஸ்லோகன். எப்பொழுதும் விழிப்போடு இருந்தீர்கள் என்றால் கவனக்குறைவு முடிவடைந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।